ദൈവ തിരുനാമത്തിന് മഹത്വമുണ്ടാകട്ടെ. അനുഗ്രഹവും പ്രശാന്തവുമാകുന്ന നല്ലൊരു പ്രഭാതത്തിനായി ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. ജെ ജെ കാളനി എന്ന ഒരു ഗ്രാമത്തിലാണ് ഈ പ്രഭാതത്തിലായിരിക്കുന്നത്. നല്ല ചൂടാണ്. ഇവിടെ 800ഓളം ഫാമിലി, 800ഓളം കുടുംബമുള്ള ഒരു മേഖലയാണ്, ഒരു ഗ്രാമമാണ്. ഇവിടെ പാസ്റ്റർ യോവാൻ അദ്ദേഹവും കുടുംബവും കർത്താവിന്റെ വേല ചെയ്തു വരുന്നു. പല ഭവനങ്ങളിലായിട്ട് ആരാധന നടത്തി. ആരാധന നടത്തുന്ന വേളകളിൽ ജനം കൂടുമ്പോൾ പല ഹൗസ് ഓണറുകളും ഇവിടെ പറ്റത്തില്ല എന്ന് പറഞ്ഞ് അവിടെ നിന്നും മാറ്റി. ഇപ്പോൾ ഇവിടെ ഈ സ്ഥലം റെന്റിനെടുത്ത് ഒരു ഷെഡിട്ട് അതിനകത്താണ് ആരാധന നടന്നു വരുന്നത്. കറണ്ടൊന്നും ആയിട്ടില്ല. നല്ല ചൂടാണ്, ആസ്പെറ്റോസാണ്. അപ്പൊ അതിൻ്റെതായ ചൂടുണ്ട്. ജനമെല്ലാം ചൂടിനാൽ എല്ലാരും ബുക്ക് വെച്ച് വീശിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇവിടെ വേല വളരുവാൻ, കർത്താവിന്റെ ദാസനെയും കുടുംബത്തെയും പ്രയോജനപ്പെടുത്തുവാൻ ദൈവം അനേകരെ നാശത്തിൽ നിന്നും പാപത്തിൽ നിന്നും വിടുവിച്ച് ദൈവ സഭയിലേക്ക് കൂട്ടിക്കൊണ്ടുവരുവാൻ, അനേകരുടെ മാനസാന്തരത്തിന് ഈ കൂട്ടായ്മ ഒരു കാരണമായി തീരുവാൻ തക്കവണ്ണം പ്രിയരെ നിങ്ങളുടെ പ്രാർത്ഥന ചോദിക്കുന്നു. ഞാനും വാത്സല്യനുമായിട്ടാണ് ഇന്ന് പകൽക്കാലം ഈ കൂടാരമാകുന്ന ആലയത്തിന്റെ അകത്തളത്തിലായിരിക്കുന്നത്. വേഗത്തിൽ ചെറിയൊരു മെസ്സേജ്, കാരണം നല്ല ചൂടുണ്ട്. അപ്പോൾ അതിന് ഈ പ്രിയപ്പെട്ടവരെ ഇവിടെ ഇരുത്തി വിയർപ്പിക്കാൻ ഞാൻ താല്പര്യപ്പെടുന്നില്ല. ചെറിയൊരു മെസ്സേജ് ചെയ്ത് അവസാനിപ്പിക്കണം. ദൈവം നമ്മെ ധാരാളമായിട്ട് അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. ആമേൻ. പ്രൈസ് ദി ലോർഡ്. എല്ലാരും நல்லா இருக்கா? പ്രൈസ് ദി ലോർഡ്. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். உங்களை எல்லாம் பார்க்கிற ஒரு வாய்ப்பு தேவன் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்ததுக்காக நன்றியோடு தேவனை ஸ்துதிக்கிறோம். 550 കിലോമീറ്റർ ദൂരെ ഇരുന്ന് இந்த தேசத்தில் வந்த கிராமங்கள் ஊழியம் பண்ணும்படிக்கு தேவனும் என்னை தமிழ்நாடினுடைய பகுதியில் அழைத்து வைத்திருக்கிறபடியினால தேவனை நான் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். தேவன் നമ്മൾ രക്ഷിക്കപ്പെട്ട് മാനസാന്തരം മനം തിരുമ്പി ஞானஸ்நானம் பண்ணி பரிசுத்தாவி பெற்று இல்லாவிட்டா திருவிருந்தெல்லாம் எடுத்து தேவ சபையில இருக்கு இல்லையா? எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தவங்க உண்டு? கையை தொடுங்க. முக்கியமா 1-2 பேரும் போக மீதி எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கு. அப்போ நாம் ஒவ்வொரு பகுதியிலும், ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியிலும் தேவனை ஆராதிக்கும்படி அவளோடு கடந்து வருகிறது. நம்முடைய தேவைகளை தேவ சமூகத்தில் அறிக்கையிட தெய்வீக ஆசீர்வாதம் നമ്മുടെ வாழ்க்கையில் உண்டாகணும் இல்லையா? அப்படித்தானா? சொல்லுங்க. ஆயத்தரங்க. அப்படி இப்ப தெய்வீக ஆசீர்வாதம் നമ്മുടെ வாழ்க்கையில் வரணும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறது ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? ഒന്ന്, ഒരു വിശ്വാസിയുടെ வாழ்க்கையில் പഞ്ച്വാലിറ്റി വേണം, ഉണ്ടാകണം. പഞ്ച്വാലിറ്റി தெரியுமா? பஞ்சுவாலிட்டி என்ன? டைமிங், பொறுப்பு, டைம் டேபிள். பஞ்சுவாலிட்டி உங்க வாழ்க்கையில் இருக்கா? நானும் அவரும் எங்கிருந்து வர்ற? டால்மியிலிருந்து வர்ற
எவ்வளவு நேரமா இங்க வந்தேன் தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இங்க வர டைம் கம்மி. எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? இப்போ இங்க ஒரு ரேஷன் கடை, ஒரு 25 கிலோ அரிசி, 10 கிலோ கோதம்பு, 2 கிலோ சக்கரை, பருப்பு, பயறு இதெல்லாம் இலவசமா கொடுக்கிறேன். நீ 5 மணிக்கே வரணும்னு சொன்னா 5 மணிக்கே வரணும். 5 மணியிலிருந்து ரேஷன் கடை ஓபன் பண்ணி, விடிய காலம் 5 மணிக்கு ரேஷன் கடை ஓபன் பண்ணி இது உங்களுக்கு கொடுக்க நாங்க அவளோட இருக்கிறேன் தகவல் கொடுத்தாச்சு. எத்தனை மணிக்கே ஊர் மக்கள் போய் நிப்பார்? வெடிய வெடிய தூங்கவே மாட்டேன். தெய்வீக ஆசீர்வாதம் வரணும்னா நம்மளோட வாழ்க்கையில் பஞ்சுவாலிட்டி இல்லாவிட்டா எப்படி கிடைக்கும்? வறுமைதான் காரணம். நீங்க மனம் திரும்பியவங்க, ஞான ஸ்நானம் எடுத்தவங்க, எங்க ஊர்ல வந்து பாருங்க, சர்ச் ஓபன் பண்றதே ஒருவேளை விசுவாசிகள் வந்து மேத்தெல்லாம் போட்டு சேர் எல்லாம் போட்டு கூட்டி தண்ணி எல்லாம் எடுத்து வச்சு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட், மைக் செட் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஊழியக்காரன் வரும் முன்னாலே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. எத்தனை பேரும் தெரியுமா? ஒரு சபையில் 250, 300, 10,000, 15,000, 25,000 மக்கள். கலகலப்பா இருக்கு. அந்த ஆராதனை முடிஞ்சு கிரவுண்ட் இருக்கு, அந்த கிரவுண்டில் டீ எல்லாம் குடிச்சிட்டு நிக்கிறது ஒரு திருமணத்துக்கு வந்த ஆட்கள் மாதிரி இருக்கு. ஒரு பிள்ளை கூட வியாதியோ இல்ல டெலிவரியோ இல்ல ஹாஸ்பிட்டல் விஷயமோ இது அல்லாம யாருமே வீட்டில் இருக்காரு. சாப்பாடெல்லாம் அதுக்கப்புறம் சமைக்கும். எவ்வளவு ஆசீர்வாதம்! ஒரு கொத்தனார வீட போய் பார்த்தா 2 கார் நிக்கும். ஒரு வீட்டு வேலை செய்யற ஒரு கொத்தனாருடைய வீட போய் பார்த்தா 2 கார் நிக்கும், 3-4 பைக் நிக்கும். காரணம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் பஞ்சுவாலிட்டி உள்ளதினாலே. வேதம் அப்படித்தானே சொல்றேன். அப்ரஹாமோடு கடவுள் சொன்னேன், நீ நேசிக்கிற உன் நேசகுமாரனை நான் சொல்ற இடத்தில் கொண்டு போய் என்ன பண்ணோம்னா, ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 இருந்து படிச்சு பாருங்க. திடீர்னு படிக்கணும், டைம் இல்ல எனக்கு. செய்திக்கணும்னா 1.5 மணி நேரம், நான் உங்களுக்காக 3/4 மணி நேரம் எடுக்க போறேன். சரி, அதல்ல 22ஆம் அதிகாரம் 1 இருந்து. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் அவங்கத்தான் தேவன் சொன்னேன், நான் காமிக்கிற தேசத்திலே கொண்டு போய் எனக்கு தகன பலி இடு. அப்ப அப்ரஹாம் என்ன பண்ணிருக்கன்னு பாருங்க. அதிகாலை இல்லையா? அதிகாலை படி. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அதிகாலை எழுந்திருச்சு தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரியில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலி கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அப்ப ஆராதனைக்கு போகிற முன்னாலே நம்முடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தணும். வீட்டு வேலைகளை, வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டு அப்ரஹாம் என்ன பண்ணி அதிகாலையிலே கிளம்பிடுச்சு. பஞ்சுவாலிட்டி. காரணம், தெய்வீக ஆசீர்வாதம் எனக்கு வரும், கிடைப்பார். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை அமோகமாய் வாழும். அமோகமாய் இருக்கும். டைம் டேபிள், பொய்ப்பித்தலாட்டம் இல்லாத, திருட்டு இல்லாத, பாவம் இல்லாத,
நன்மையை செய்கிற ஒரு மனசு, ஒரு இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாம் தெரியாம நம்ம கடவுள் வளர்த்திட்டே இருக்கு. தேவ சமூகத்தில் உண்மையாயிருந்தால் கண்டிப்பாக நம்மை பிச்சைக்காரனா விடாது, மேன்மையாக வைப்பார். நாங்க ஊழியர் பாதையில மிக கஷ்டப்பட்ட ஒரு காலம், பயங்கரமா கஷ்டப்பட்டேன். ஊட்டி அந்த தேசத்தில், ஊட்டியில பிச்சைக்கார இல்லாத ஒரு தமிழ்நாடுல மாவட்டம் எங்கன்னா ஊட்டி. காரணம், டீ அந்த இலைய பிட்டு எடுத்து கிள்ளி எடுத்து கொண்டு போய் கடை கொடுத்தா 1 கிலோ அரிசி வாங்கலாம். அருமையான இடம். அங்கே கூட நிறைய காலங்கள் நாங்கள் பட்டினியா இருந்தேன். ஊழியர் பாதை அங்கே இருந்த கடவுள் வளர்த்தியாச்சு, உண்மையா இருந்தது. ஒரு கஷ்டம் வரும்போது பொறுமையா இருக்கணும். இந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு நன்மை உண்டு. ஒரு சோதனைக்கு அப்புறம் ஒரு சுகம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. ஒரு வியாதிக்கு பிறகு ஒரு விடுதல் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. ஒரு பள்ளம் இருந்தா மேடு இருக்கத்தான் செய்யும். Praise the Lord. Hallelujah. இப்போது நம்முடைய வாழ்க்கையில் வறுமையானால் ஒரு செழிப்பு நம்மளை தேடி வந்துட்டே இருக்கும். விட முடியாத செழிப்பு. சோதனைகள் சகிக்கிறவன் பாக்கியவானா இருக்கு இல்லையா? ஒரு பாடல் இருக்கு இப்படி: தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வாரும் வேளையில் சொற்கேக்கும் செவியிலே பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மேற்பருண்டனக்கு, காக்கும் வல்ல மேற்பருண்டனக்கு, உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மேற்பருண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. தேவன் நம்மை பொறுப்படுத்தி காத்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் வாழ்க்கை செழிப்பாக மாறும். நம்மை அதிசயமாய் அவர் நடத்தும். எந்த கொள்ளை வியாதி வரட்டும், எந்த பிரச்சனை வரட்டும், எந்த விதமான கொடூரமான காரியம் வரட்டும், அதில் இருந்தெல்லாம் நம்மை தப்ப வைத்து அவருடைய தூதர்களாலே நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ள ஒரு இயேசு ஆண்டவர் தான் நம்மை அழைத்திருக்கிறது. ஒரு யோக்கியமான பாத்திரமா நாம இல்ல, யோக்கியமில்லாத இருந்த இடத்தில் இருந்து அபாத்திரராய் இருந்த நம்மை பாத்திரமாக்கி மாற்றிய ஒரு தேவன். அவருடைய இரத்தத்தால் அநேக பல காரியங்களால விலைக்கு வாங்கிட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய கடவுள் நம்மை அவருடைய சொந்த இரத்தத்தாலே பிசாசுடைய கரத்தில் இருந்து மீட்டி விலைக்கு வாங்கி இருக்கிறார். உலகத்தையும் சாத்தானையும் வெல்லுகிறார், வென்று வெற்றி பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ஒன்னு பஞ்சுவாலிட்டி உண்டாக.
இப்போ ஒரு ஸ்கூலை பாருங்க. ஸ்கூல்ல எத்தனை மணிக்கு பெல்லு அடிக்கிறது? 10 மணி இல்லையா? என்ன இங்க வந்து உட்காரு, உன்னை எனக்கு பார்த்துட்டே இருக்கணும். ஏந்திரி, என்ன பேண்டில் இல்ல, ஏந்திரி, ஏந்திரி, நோ ப்ராப்ளம், இங்க வா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் ஃப்ரெண்டிலே உட்காரு, உட்காரு. என்ன மாதிரி ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய ஊழியக்காரனாய் கடவுள் நம்ம இருக்கிறோம். அப்போ 10 மணி பிள்ளைங்கள் எல்லாம் 10 மணிக்கே வரும், ஓடும். 10:05 ஆயா வாசலுக்கு வெளியில நிக்கணும். வாத்தியாரு பர்மிஷன் கொடுத்தா தான் உள்ள வர முடியும் இல்லையா? காரணம் ஒரு அட்டெண்டன்ஸ் போகும். அத பயந்து ஒரு அட்டெண்டன்ஸ் மார்க் தான் சீக்கிரமா வரும். படிக்கிற பிள்ளைங்க சீக்கிரமா வரும். அப்ப எல்லாத்திலும் பஞ்சுவாலிட்டி இருக்கு. ஆபீஸ் எல்லாம் 10 மணிக்கு திறக்கணும்னா 10 மணிக்கு திறக்கும், 8 மணிக்கு திறக்கணும்னா 8 மணிக்கு திறக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பஞ்சுவாலிட்டி இருக்கும் போது நம்மை தேவன் அன்போடு நேசிக்கும். நம்முடைய தேவைகளை அவர் அள்ளித்தர வல்லமை உள்ளவராக. நான் எந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணும்னே கன்ஃபியூஷன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை படிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 2:8. சீக்கிரம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். போதும். பிரைஸ் தி லார்ட். அவன் தேவன் என்ன பண்ணி இருக்கிறான்னு சொல்றது ஒன்று கூட படியுங்க. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அதுக்கப்புறம் அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் மகிமையுள்ள மலையாளத்தில் இப்படி எழுதி இருக்கு, தேசத்திலே பிரபுக்கன்மாரோட கூட உட்கார வைக்க. அதாவது இந்த கிராமத்துல எவ்வளவு பெரியவன் இருக்கோ அந்த பெரியவனுடைய கிட்ட உட்கார வைப்பேன். யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு. நம்மளை புழுதியில் இருந்து எடுத்தால் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நின்ன நான் மிக பெரியவனாய் மாற்றுவேன். நம்மை சும்மா அழைக்கல வரும். நிறைய பொக்கிஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை அழைத்திருக்கானால் பொக்கிஷங்களை பெரும்படிக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும். பூர்ணமானது வரும்போது சிறிதெல்லாம் மாறி போகும். தேவன் நம்முடைய சம்பூர்ணதையத்தான் பார்க்கிறது. தேவனுக்கு ஒரு சங்கி இருக்கு, ஒரு சங்கி இருக்கு. என்னன்னு தெரியுமா? எந்த சங்கின்னு தெரியுமா? 7 7 வாரங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகள், 7 விளக்குகள், எல்லாம் 7. தேவனுடைய சம்பூர்ணதா, தேவனுடைய பூர்ணதா அது 7 இருக்கு. ஆண்டி கிறிஸ்துவுக்கு ஒரு சங்கி இருக்கு. என்னன்னு தெரியுமா? 666 666. നമ്മുടെ வாழ்க்கையில் தேவன் நமக்கு சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கு. 1000 ஆசீர்வாதங்கள், எண்ணமற்ற ஆசீர்வாதங்கள். நம்ம பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் நாம் கொண்டு டிபாசிட் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு நிச்சயமான வட்டி இருக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? மந்த்லி ஒரு வட்டி இருக்கு. அது ரொம்ப சின்னதா இருக்கு. இப்ப நம்ம கண்டு வட்டிக்கு போய் ஒரு 50,000 ரூபாய் வாங்கியா என்ன வட்டியா இருக்கு? நம்ம குடும்பமே போச்சு அந்த மாதிரி வட்டி. ஆனா பேங்க்ல இருந்து நம்ம எடுக்கும் போது ஒரு லேசான வட்டி.
ஆனா கடவுளுக்கு நாம் செலுத்த வேண்டிய நன்மையை கொடுத்தா கடவுள் நமக்கு என்ன கொடுப்பாரு? ஒரு சில பேர் சொல்லும், 1க்கு 7 மடங்கா கொடுப்பா, 1க்கு 10 மடங்கா கொடுப்பா, 1க்கு 100 மடங்கா கொடுப்பா. அப்படி இல்ல, வேதத்தில் இருக்கிறது 1000 மடங்கு, அளவில்லாமல் அளக்க முடியாத நிலைமையில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இங்க பாருங்க, அப்ப நம்ம மேல அவர் வைத்த நோக்கம், நின்னை புழுதியில் இருந்து எடுத்து, குப்பையில் இருந்து எடுத்து மிகப்பெரியவனாய் நான் மாற்றுவேன் என்று. ஸ்தோத்திரம். என்னாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை. என்னாகமம் 24:9. சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும். என்னாகமம் 24:1. சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். பாருங்க, நம்மளை யாரு சபிச்சாலும் அவன் சபிக்கப்பட்டவன், நம்மளை யாரு ஆசீர்வதித்தாலும் அவனும் ஆசீர்வதிப்பார். அப்போ நம்மளை சபிக்கிறவனை நாம் என்ன பண்ணக்கூடாது? சபிக்க கூடாது. நம்மட வாயில சாபம் வரக்கூடாது. நம்மளை சபிக்கிறவன் சபிச்சுட்டு போட்டு அவன் சாபமாய், நாம் சொல்லல, வேதம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கடவுள் ஆசீர்வதிச்சா எந்த மந்திரத்தினோ தந்திரத்தினோ பில்லி சூன்யத்தினோ பிசாசினோ கோடாங்கிக்கோ அதை தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். தேவ சமூகத்தில் நாம் உண்மையுள்ள மக்களாய் இருக்கணும். அவர் நம்மளை எப்போதும் 24 hours பார்த்துட்டே இருக்கு. என் மகள், என் மகன், என் தாய், என் தகப்பன் ஏதாவது தவறு பண்ணிட்டு இருக்கா, நன்மை செஞ்சுட்டு இருக்கா, அவன் பொறுப்பா இருக்கா, குடும்பத்தில் எப்படி இருக்கு, அமைதியா இருக்கா, சமாதானமா இருக்கா, சந்தோஷமா இருக்கா. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லும் போது சந்தோஷம், அமைதியின் வாழ்க்கை, குடும்பம், குடும்பம் இன்பம், சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட வேணும். நாங்க இப்ப உள்ள நிலைமை எனக்கு தெரியாது. இங்க தமிழ்நாட்டில் மெயினா நாங்க கல்வராயன் ஹில்ஸ், கரிமந்துறை எல்லாம் இருக்கும்போது தாய் சாப்பாடு சமைச்சு வைக்கும். தகப்பனார் வரும்போது தகப்பனார் தேவையானதை சாப்பிடும், மகன் வரும்போது மகன் எடுத்து தேவையானதை சாப்பிடும், மகள் வரும்போது மகள் தேவையானதை சாப்பிடும். நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி எல்லாம் சமைச்சு, ஒரு ஆள் வெளியில போயிட்டு இருந்தா பிள்ளைங்க சொல்லு, அம்மா பசிக்குது, அப்பா வரட்டடா, கால் பண்ணி கேட்கு, எங்க இருக்கீங்க, பிள்ளைங்களுக்கு பசி எடுக்குது, நீங்க வந்தா தானே சாப்பிட முடியும். காரணம் ஒற்றுமை. ஒற்றுமை. 10 நிமிஷம், சரி 10 நிமிஷம் போற, அப்பா வரும், இப்போ 10 நிமிஷம் பொறுத்து இருக்கும். பிள்ளைங்க நல்லா பசியானா கூட அப்பா வந்துட்டு தானே சாப்பிடும். 10 நிமிஷம் திடீர்னு வரும். 4 தட்டு எடுத்து வச்சு, அந்த பாத்திரம் எடுத்து வச்சு எல்லாம் செட்டு பண்ணி, டைனிங் டேபிள் இருந்தா அதுக்கு மேல இல்லாவிட்டா ஒரு பாய் போட்டு கீழே உட்கார்ந்து எல்லாரும் அதை சர்வ் பண்ணி ஒற்றுமையோட ஒவ்வொரு காரியங்கள் சொல்லிட்டு சாப்பிடுறத பாருங்க. அப்பா ஒரு உருளை எடுத்து மகன் மேலும் இல்ல மகனோட வாயில் ஊட்டுவாரு, மகளோட வாயில் ஊட்டுவாரு. எவ்வளவு சந்தோஷம். குடும்பம், குடும்பம் இன்பமானது. எல்லாத்திலும் ஒரு ஒற்றுமை. அடிமத்தனம் அல்ல குடும்பத்துல, அடிமத்தனம் அல்ல. மனைவி ஒரு வேலை செய்யும் போது புருஷன் இருந்தா புருஷனும் அடுத்த ஒரு வேலையை செய்யலாம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிள்ளைங்களும் அதுக்கு தேவையான வேலையை செய்யணும். அப்பதான் தெய்வீக ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் வரும், செழிப்பானது. அந்த அன்பே மாற்றா இல்ல, அந்த அன்பை துளைக்க இந்த உலகத்தில் எந்த சாத்தானாலும் எவனாலும் முடியாது. காரணம், அந்த அன்பை வைத்தது நம்முடைய கடவுளாகிய இயேசு.
அந்த அன்பு இருக்கிற இடத்துல தூதனுடைய பாதுகாப்பு போது இருக்கு, கண்ட்ரோல். தூர நின்று ஒரு கற்பம் பார்த்துட்டே இருக்கு, இவனை எப்படிடா கமத்தலாம், இந்த குடும்பத்தில் எப்படியாவது ஒரு தூசியை கலப்பி விடலாம், ஒரு கலவரத்தை உண்டாக்கலாம், ஒரு பிரச்சனை உண்டாக்கலாம்னு பார்த்துட்டே இருக்கு. இங்கே தூதன் பட்டயமா நின்னோட வேலை நடக்காது, நின்னோட வேலை நடக்காது. நாங்க இருக்க நினக்கு இந்த குடும்பத்தில குழந்தை பிள்ளைங்களுடைய முடியத்தொட முடியாது சாத்தான். அதாங்க கிறிஸ்தவம். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும். ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2 - 5 வரை வார்த்தைகள். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினதும் முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தமும் அந்த எகிப்தியின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பாருங்க, ஒரு தேவ புள்ளா ஒரு வீட்டில் அடிமையாய் போய், ஒரு தேசத்தில் அடிமையாய் போய், அவன் அங்கே நம்பிக்கை உடையவனாய் இருந்தார், எஜமானனுக்கு கீழ்ப்பட்டிருந்தார். காரணம், அந்த வீட்டிலே எங்க வேணாலும் போலாம் வரலாம், பெரிய வீடு, நகைகள், பணங்கள் எல்லாம் இருக்கு. ஒன்னும் அவன் தொடக்கூட இல்லை. உண்மையாயிருந்த அவன் உண்மையாயிருந்து தேவனை தொழுது கொண்டபடியினாலே இந்த எஜமானனுடைய வீடும் என்ன பண்ணியாச்சு? அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி. அவனில் இருக்கிற அபிஷேகம், அவன் எங்க போனாலும் அந்த தேசம், அந்த இடங்கள் செழிப்பாக மாறும். அது அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம், அவனுடைய ஜெபம், அவனுடைய பவர். தாவீது கோலியாத்தை ஒரு கல்லாலே அடிச்சில்லையா? ஸ்பிரிச்சுவல், அவனில் இருந்த அபிஷேகம். அதனால தாவீது சொன்னார், when the spirit of the Lord is in my heart, I will dance as David danced. நம்முடைய மேல் தெய்வீகமான அபிஷேகம் வரும்போது தாவீதை மாதிரி நாம் குதிச்சு தேவனை ஆராதிப்பேன். அதுதான் பாருங்க, ஜோசப்பே சகோதரங்கள் ஒரு கேணிக்குள்ளார போட்டா, குண்டுக்குள்ளார சாம்பிராணி விற்கிறவனுக்கு 20 வெள்ளிக்காசுக்கு வித்தான். அவனை அடிமத்தனமாய் கொண்டு வந்த இடத்தில் அவன் மிகப்பெரியவனாய் மாறி. அவனை தேடி யார் வந்தார்? அப்பாவும் சகோதரர்களும். எதுக்கு வந்தார்? சாப்பாடுக்கார். நம்மை கைவிட்டு போற சொந்த பந்தங்கள், நம்மை விட்டு விலகி போனவங்க, நம்மை சாபம் பண்ணிட்டு போறவங்க, நம்முடைய நன்மைகளை எடுத்துட்டு போறவங்களை நம்மை தேடி வர வைக்கிற ஒரு காலம் வரும். அதுதான் கிறிஸ்தவம். அதுதான் கிறிஸ்தவம். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாத பிரியமானவர்களே. உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 - 14 வரை உள்ள ஆசீர்வாதங்களை பாருங்க. உபாகம புஸ்தகம் 28:1 இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை இடுகிறா உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கட்டளையின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவன்
உண்மையாய் செவி கொடுப்பாய். அவருடைய தெய்வீகமான வார்த்தைகளுக்கு, வசனங்களுக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாரானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. தெய்வீகமான ப்ராமிஸ். நாம் பஞ்சுவாலிட்டி உள்ளவராய் இருக்க வேண்டும். നമ്മുടെ வாழ்க்கையில் டைமிங் வேணும், நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும், அன்பு வேணும், மன இரக்கம் வேணும். நிறைய டைம் டேபிள்ஸ் இருக்கு ஒரு கிறிஸ்தவனை பொறுத்தவரைக்கு. ஏமாத்தி வாங்குற வேலையெல்லாம், ஏமாத்தி வாங்குறது நிக்காது. நாம் உழைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையை நிற்கும். Praise the Lord. Hallelujah. படி. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு இயேசுவுக்கு நீ செவி கொடுக்கும்போது, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம், இப்போ சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் நீ எந்த தேசத்தில் எந்த பட்டணத்தில் இருக்கிறதோ அந்த பட்டணத்தில் நீ ஆசீர்வதிக்கப்படும். வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பட்டணம் விட்டு போனாலும் நீ ஆசீர்வதிக்கப்படும். உன் கர்ப்பத்தின் கனியும், உன் கர்ப்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் நிலத்தின் கனிகளும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய, ஆடுகளின் மந்தைகளுமாயா, உன் மிருக ஜீவன்களின் பலனும், உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைக்கிற உன் தொட்டி, கிச்சன், உன் அடுக்களை கூட ஆசீர்வதிக்கப்படும். நீ வரும்போதும் போகும்போதும் ஆசீர்வதிக்கப்படும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு, ஒரு வழியாய் நின்னே நாசம் பண்றதுக்காக அவரை யோசித்து வருவார். 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். சத்ரு உனக்கு முன்பாக 7 வழியாக ஓடி போகும். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், நீ கையிட்டு செய்கிற எல்லா அனைத்து வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரப்படும், உனக்கு கொடுக்கப்படுகிற தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு அளிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமென். நம்பிக்கை உடையவராயிருந்தால் தேவன் நம்மை தேசத்தில் ஆசீர்வதிப்பார். நானே திருமணம் பண்ணியது வரதட்சணை வாங்கியல்ல, ஒரு ஏழையான ஒரு பெண்ணை. அதில் மோதக்கூடாது. இங்கே இங்கே இரு. ஒரு ஏழையான பிள்ளை என் வீட்டுல மேரேஜ் பண்ணி நான் ஒரு வாடகைக்காரனை மாதிரி 3 மாசம் தான் தங்கி. அதுக்கப்புறம் ஒரு குடிசையில் போய் நான் உட்கார்ந்தேன். ஒரு குடிசை, புல்லு போட்ட ஒரு மண்ணு, சிவரெல்லாம் மண் போட்ட ஒரு வீட்டு. என் மகனை பெற்று 1 வயசு ஆகும்போது 21 நாள் தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்து ஒரு காட்சியை பார்த்தா. நிறைய எஸ்டேட், கடல் மாதிரி எஸ்டேட். அந்த தேசத்தில் எங்களை கொண்டு போய் வைக்கிறது கடவுள். அந்த உபவாசம் முடித்து 3வது நாள் ஊட்டியில் கடந்து செல்லும்படிக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அங்கே வேலை செஞ்சு ஊழியங்கள் செஞ்சு நிறைய இடத்தில், ஒரு சண்டே 4 ஆராதனைகள் 4 இடங்களில். நைட்டு ஒரு பெரிய பணக்காரன், ஒரு எஸ்டேட் மேனேஜர், 100 ஏக்கர் எஸ்டேட்,
அங்கே பந்தல் போட்டு இருக்கு, ஒரு பெரிய பந்தல். அந்த கிராமத்துல மக்கள் அநேக மக்கள் வரும், 200-250 பேர் வரும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஆராதனைக்கு. எல்லாருக்கும் டீன் போடும் சாப்பாடு, சில டைமில் டீ, போண்டா அந்த மாதிரி. நாங்க அங்க போனா 3 நாள் அங்கேயே தங்க வைக்குவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான மீன், கறி, சாப்பாடுக்குள்ள எல்லாம் ஒரு ஜீப்பை பிடிச்சு எங்களை அனுப்பும். அப்படி இருந்தேன். என்னுடைய 2வது மகளை பிரெக்னன்ட் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஆகும்போது கிளைமேட் ஒத்து வரல. என் மனைவி மரணம் மாதிரி. டாக்டர் சொன்னா திடீர்னு இங்கிருந்து உங்க ஊருக்கு கிளம்பி போவேன். இந்த விசுவாசி எல்லாம் அங்கே உள்ள ஊழியக்காரருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நாங்க ஊர்ல வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நாங்க மகளை டெலிவரி ஆகி நாங்க தங்கிய இடத்துல நான் ஒரு புதன்கிழமை அந்த வீடு எடுக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை பாய் போட சொல்றேன். பாய் நிறைய போட்டாச்சு. ஹால் இதனுடைய ஒரு 3/4 இருக்கு ஹால். அந்த ஹால் ஃபுல்லா பாய போட்டுட்டு நான் என்னுடைய மனைவி மகனும் உட்கார்ந்து ஜோம் பண்ணும் போது 2 ஃபேமிலி வந்து நிக்கிறேன். நான் போய் கேட்டேன், என்ன இல்ல இங்க ஒரு பாஸ்டர் இருக்குன்னு சொன்னா. ஆமா நாங்கத்தான் ஆராதனை இருக்குமல்ல அதனால வந்தேன். சரி வாங்க. 2 ஃபேமிலி ஆகி 3 ஃபேமிலி ஆகி 6 ஃபேமிலி ஆகி 10 ஃபேமிலி ஆகி கடைசியில் நிறைய மக்கள். என் வைஃபினுடைய டெலிவரி முடிச்சு டிசம்பர் 16 எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச சவுதி அரேபியால விசிட்டுக்கு போறேன். 2002 டிசம்பர் 16ஆம் தேதி திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிளைட். அதுக்கப்புறம் 100கணக்கிന് பயணங்கள் பிளைட்டுகளில் பயணம் செய்யறதுக்கு கடவுள் வாய்ப்பை கொடுத்தார். பைபிள்ல அநேக இடங்கள், யோபனுடைய கல்லறை, செங்கடல்ல ஞான ஸ்நானம் கொடுத்த, செங்கடல்ல குளிச்ச, யாக்கோபனுடைய கேணியில் இருந்த தண்ணியை குடிச்ச, யாக்கோபனுடைய ஈத்தப்பனா, அது என்ன தமிழ்ல சொல்லும், பேரேத்தம்பழம், அந்த மரத்தில ஃப்ரூட்ஸ் சாப்பிட கடவுள் உதவி செய்தார். யவதோஷ சாப்பிட கடவுள் வைத்தார். அநேகமான காரியங்கள். ஒரு மனுஷனே தேவ சமூகத்தில் உண்மையாயிருந்தால் அவனை உயர்த்தி வைப்பார். குடிசையில் வாழ்ந்த எனக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கடவுள் கொடுத்தார். ஒரு சைக்கிள் கூட இல்லாத எனக்கு என் வீட்டுல வந்தா அவருக்கு தெரியும் 3 பைக் இருக்கு, 10 லட்சம் ரூபாயோட ஒரு கார் இருக்கு. உண்மையா இருக்கணும். எனக்கு பஞ்சுவாலிட்டி தேவையா. நான் ஒரு டைமிங் சொன்னா அந்த டைமிங் நாங்க போகும். காரணம் தேவ சமூகத்தில் நாம் உண்மையா இருந்தால் தேவன் நம்முடைய ஆசீர்வாதம். அநேக இடங்கள் என் குடும்பத்தில் என்னை விட மிகப்பெரிய சகோதரங்கள் உண்டு. அவங்களுக்கெல்லாம் முடியாத காரியம். குப்பையில் இருந்து எடுத்த எண்ணெய், புழுதியில் இருந்து எடுத்த எண்ணெய் அவர் தெரிந்து கொண்டார். உண்மையா இருந்து பாருங்க. நான் ஊழியர்கிட்டையும் அப்படித்தான் சொல்றேன், உண்மையா இருந்து பாருங்க. விசுவாசிகள் கிட்ட அப்படித்தான் சொல்றேன், உண்மையா இருந்து பாருங்க. உயர்த்துமா இல்லையா என்ன தேவனை சோதித்து பாருங்க. தேவனை சோதித்து பார்க்கணும். கர்த்தர் நல்லவன் என்பதை ருசித்து பார்க்கணும். நாம் தேவனை சோதித்து பார்க்கணும். தெய்வீக வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும். நல்லதை நாம் பெற்றுக்கொள்ளணும். பிரியமானவர்களே, கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை. நான் திடீர்னு நிற்பாட்டலாம், ஒரு 5 வார்த்தை கூட. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார்.
அநேகமான வாக்குத்தத்தங்கள் நம்மை தேவன் அழைத்த போது நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் நம்முடைய கிரியைகள், நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜபங்கள், நம்முடைய ஆராதனைகள் சரியில்லாததினாலே அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு பெற முடியல, கிடைக்கல. புரியுதா? தெய்வீகமான ஆசீர்வாதத்தோட நம்மளை அழைத்தார். ஆனா வேதம் சொல்றது, தேவனையும் மாமோனையும் நேசிக்க முடியுமா? மாமோன் சாத்தானையும் தேவனையும் நமக்கு நேசிக்க முடியுமா? ஏதோ ஒண்ணுதான் முடியும். இப்ப 2 படகு தண்ணிக்குள்ளார நிக்கிறேன். ஒரு படகுல லெப்ட் ஹேண்ட் கால் வச்சாச்சு, 2வது படகுல ரைட்டும் வச்சாச்சு. 2 கால் 2 படகுல வச்ச எப்படி இருக்கு? 2 படகு இல்லையா? தண்ணியில் என்ன பண்ணும்? போயிட்டே இருக்கு. நம்மள என்ன பண்ணும்? தண்ணிக்குள்ளார போகும், செத்து போயிடும். அவ்வளவுதான். ஏதாவது ஒன்னத்தான் நாம் பிடிக்க வேண்டும் இல்லையா? இப்போ தமிழ்ல ஒரு பேச்சு இருக்கு. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. கிராம தெருவில் புருஷன் பொண்டாட்டிய அடிச்சுட்டே இருக்கு. பொண்டாட்டிய அடிச்சுட்டு இருக்கு. என்னடா இந்த ஆள இந்த அம்மா எதெல்லாமோ சொல்ற, என்ன உதைக்காதடா, ஏடா அப்பா இவ்வளவு சொத்து தன்ன, இவ்வளவு நகை தன்ன, இதெல்லாம் வித்து குடிச்சு நீ என்ன உதைச்சிட்டே இருக்காடா அப்படி. அப்போ என்னடா அந்த புள்ளைய அடிச்சுட்டே இருக்கு. ஒரு மனுஷன் இதெல்லாம் நிறைய பேர் வந்து நிக்கிற, தாங்க முடியல இந்த பொம்பளை உதைக்கிற. இந்த ஆளு போய் என்னடா நீ அடிக்க போற, அடிக்கிற சொல்லிட்டு பிடிக்கிற, அடிக்கிற. இந்த ஆளு அந்த மனுஷனே வேற ஒரு மனுஷன் அடிக்கிறத பார்த்த போது இந்த பொம்பளை, எங்களுக்குள்ள 100,000 விஷயம் இருக்கு, நீ யாரடா? எங்களுக்குள்ள 100,000 விஷயம் இருக்கு, நீ யாரடா? என் புருஷனை பிடிக்கிறதுக்கு, அடிக்கிறதுக்கு, உதைக்கிறதுக்கு. கேட்குமா கேட்காதா? கேட்கும் இல்லையா? காரணம் என்ன? தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, கல்லானேலும் கணவன் தான், புல்லானேலும் புருஷன் தான். ஆனா ஒரு பிரச்சனை வந்தா மனைவி, குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நீ வந்த தலையிடா தேவையில்லாத கூடாது. அப்போ தெய்வீகமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையை வரணும்னா தேவனை நாம் முள்ளானாலும் நல்ல இறுக்கி பிடிக்கணும். தமிழ்ல மலையாளத்தில் ஒரு பழமொழி இருக்கு, நீ முள்ளானாலும் சரி முறுக்கி பிடிக்கணும். விசுவாசத்தை இழந்து விடக் கூடாது. விசுவாசம், நாம் பெற்ற அந்த நம்பிக்கை, விசுவாசம். அப்ரஹாம் ஒருவேளை மகனை தகனமெலிக்கு கொண்டு போகாம இருந்திருந்தா, ஏதோ வியாதி வந்த மகனை கடவுள் என்ன பண்ணும்? எடுத்துரு. அங்கே கொண்டு போய் கட்டையெல்லாம் அடுக்கி வச்ச மகனுடைய கையை கட்டி, மகனை எதுவுமே பேசல. பாருங்க, இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அங்கிட்டு போடாம சொன்னா இங்க வரும், இங்கிட்டு வாடாம சொன்னா அங்க போகும். போன வாரமா போன மாசமா ஒரு பையன் 5வது படிக்கிற பையன் மொபைல் கையில கொடுக்கலன்னு சொல்லிட்டு 3ஆம் மாடியில் ஏறிட்டு குதிக்க ட்ரை பண்ணி கடைசியில ஐயோ தீயணைப்பு சங்கம் எல்லாம் வந்து ரொம்ப அவனை வற்புறுத்தி மொபைலு அவன் கையில ஏணிய வச்சு கையில மொபைல கொடுத்துட்டு தான் கீழே. மொபைல அதிகமா பிள்ளைங்களை கையில கொடுக்காதீங்க. இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, நம்மளை எல்லாம் சாப்பாடு ஊட்டி எப்படிங்க? நான் என் பிள்ளைகளை எல்லாம் வளர்த்தியது வெளியில கொண்டு போய் காக்கா காக்கா இந்தா இந்தா, அப்போ அவன் வாயை திறக்கும், அப்படித்தான் ஊட்டிய. இன்னைக்கு கார்ட்டூனு
அது இது கண்டது கடியது எப்படி இங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வரும்? நாமோ தொலைஞ்சு போச்சு, நம்மட பிள்ளைகளே அந்த வழிதானா? இசகாக்கு தெய்வீக மகனாய் வளர்ந்தது. அவனை கட்டு போட்டு கத்தி எடுத்து அறுக்கிற டைமில் திடீர்னு அபிரகாமே பிள்ளையண்டான் மேல் கை போடாதே, கை வைக்காதே, நான் உன்னை சோதித்தது. சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது பேசாம இருந்து தேவனே ஐயா நீ எனக்கு கொடுத்த யோபே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா, கடவுளே போன வாரம் நான் சபை போய் 100 ரூபாய் காணிக்க போட்டேன், கிழிஞ்ச நோட்டு, அந்த எனக்கா இந்த சோதனை. அப்ப யோபே மாதிரி ஒரு சோதனை வந்தா என்ன ஆகும் பிரியமானவர்கள்? கோடிக்கணக்கு சொத்து இழந்து போச்சு. இன்றைக்கும் அவருடைய 3 பெண் மக்களுடைய பேரில் அந்த இடத்தில் ஹைவே இருக்கு. ஹைவே ஒரு அழகான தோட்டம், அந்த தோட்டத்தில் தான் அவரை அடக்கம் பண்ணி இருக்கு. அவர் குளிச்சன்னு சொல்ற ஒரு குளம் இருக்கு, ஒரு பெரிய ஒரு குளம். அதில் தண்ணி எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு, ஆனாலும் அது அவருடைய ஞாபகார்த்தம் இன்னைக்கும் இருக்கு. ஒரு பெரிய மலை, அந்த மலை ஏறும் போதே போர்டு இருக்கு, ஹூஸ் தேசம் என்று சொல்லி அரபியில் போர்டு வச்சு. அங்கே பிறக்கிற பெண்கள் எல்லாம் அழகான பிள்ளைங்க, அவருடைய தலைமுறைகள். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு பிரியமானவர்களே. சங்கீத புஸ்தகம் 119 126. அதுக்கு முன்னாலே யோபனுடைய புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 23 படியுங்க. யோபு 27 23. ஜனங்கள் அவனை பார்த்து கைகுட்டி அவனை அவன் தளத்தை விட்டு வெட்டி விடுவார்கள். இது யாரேன்னு தெரியுமா? நம்ம கைய தட்ட சொல்ற, நீங்க கைய தட்டுங்க சொல்றேன். நம்ம எங்க தட்டுற? நம் கைய தட்டும் போது நமக்கு நிறைய காரியங்கள் உண்டு. கைய தட்டும் போது நம்முடைய கை பிரஸ் ஆகும் போது பிளட் சர்க்குலேஷன் அதிகரிச்சு ஹார்ட்ல நிறைய பிளட் பம்பாய், ஹார்ட் அட்டாக்கு மீதியான நோய்கள் வராத தடுக்கிறது. அது விஞ்ஞானிகள் டாக்டர்ஸ் கூட சொல்லுவார், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொல்றது. அதனாலதான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் சபையில் வந்து பாடி கையை தட்டும் போது சாத்தான் நம்மை நெருங்காது. நம்முடைய கையை தட்டு கேட்கும் போதே அவன் ஓடிவிடுகிறது. அதைத்தான் யோபு எழுதி வைக்கிறது. சாத்தானை கையை தட்டி ஓட வைக்கும். ஆராதிக்கும் போது சாத்தான் ஓடி போறேன். 119ஆம் சங்கீதம் 126வது வார்த்தை. நான் சூடாயனால திடீர்னு நிப்பாட்டுறேன். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தினுடைய பொருட்களை அதை விட நான் உன்னை பிரியப்படுகிறேன். உலகத்தை நாடக்கூடாது. நம்மை அழைத்தது உண்மையாய் அழைத்திருந்தால் அந்த அழைப்பின்படி நாம் போயால் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கும். அழைப்பை விட்டு நாம் மாறி போனால் ஆசீர்வாதம் இழந்து போகும். 40 வருஷமா நான் ஊழியத்துக்கு என்னை கடவுள் போன மாசம் வெக்கேஷன் டைமில், அதே மாதிரி ஒரு வெக்கேஷன் டைமில் என்னை கடவுள் அழைத்த என்னுடைய 20வது வயசு. 20வது வயசுல நான் ஊழியத்துக்கு இறங்கி எனக்கு திரும்பி பார்க்க கடவுள் டைம் கொடுக்கல. இந்த 40 வருஷம் ஒரு வேலைக்கு
நாம் போக கிடையாது. எந்தவித ஒரு காரியத்தில் உலக பிரகாரமான எந்த ஒரு ஈடுபடல்ல போய் நான் காசு சம்பாதிக்க கிடையாது. இன்னே வரையும் அவருடைய ஊழியம் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை போன மாசம் 30ஆம் தேதி என்னுடைய 60வது பிறந்த நாள். 60 வயசாய். இனி ஒரு 40 வருஷம் கூட போனாலும் இதே ஊழியம் தான். சிரிக்கிறேன். 40 வருஷம் ஓடுங்க இந்த வண்டி. இப்ப 60 வயசாயிட்டு இப்படித்தானா நிக்கிறேன். நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பார். விசுவாசத்தால் நான் பிழைக்கிறேன். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். 2 ராஜா 4ஆம் அதிகாரம் 2 5 வரை உள்ள வார்த்தைகள். 2 ராஜா 4 2 3 4 5 வார்த்தைகள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? என்ன உன் வீட்டில் இருக்கிறது? அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைத்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுதே எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மித்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். தேவனால கூடாத காரியம் இல்லைங்க. ஒரு மலையில 3 நாள் கூட்டம், 5000 பெண்கள், பல்லாயிரக்கணக்கிന് புருஷார்கள், 3 நாள் பட்டினி. 3ஆவது நாள் கன்வென்ஷன் எடுப்பதல் கூட்டத்தை இயேசு கடவுள் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் சீஷர்களை பார்த்துட்டு சொன்னாரு, இவர் இப்படி போனா வழியில் எல்லாரும் மயங்கி விழுந்துடும், பசியா இருக்கு, நம்ம கையில் என்ன இருக்கு, எங்க இந்த மலையில் எங்க போய் என்ன வாங்கணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சிஷ்யன் வந்து சொன்னாரு, ஐயா, ஒரு பையனுடைய கையில 5 2 மீன் இருக்கு, வாங்கிட்டு வா. 10-15,000 பேரு 5 அப்பம் 2 மீனும் சாப்பிட்டு மீதி என்ன? மீதி 12 கூட. 12 சிஷ்யன், நீ சாப்பிட்டு முடி. அளந்து கவுந்து விழும்படிக்கு தெய்வீக பலனை பெற்றுக்கொள்ளுவது வேதம். நம்பிக்கை, விசுவாசம். நாம் கேட்டு இதிலே போறல. இனி ஏதோ ஒரு மாசத்தில் வந்து கேள்வி கேட்டா, எந்த சப்ஜெக்ட் நான் செய்தியை கொடுத்தன்னு கேட்டா நீங்க சொல்லணும். எந்த சப்ஜெக்ட்? ஆசீர்வாதம். Praise the Lord. Hallelujah. 1 ராஜா, First King 1 ராஜா 17ஆம் அதிகாரம் 15-16 வார்த்தைகள். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. பாருங்க, நம்மள ஆனா என்ன பண்ணோம்? ஒரு மனுஷன் வந்தாச்சு, தண்ணி தாகமா இருக்கு, அம்மா இந்த தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி தானே இந்த மனுஷன் கேட்கிற? ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வரா. ஓடி போய் நெல்லுங்க, நீ வரும்போது ஒரு அடா கூட ஸ்பீடா போய் அம்மா திருப்பி ஸ்பீடா வந்து சொன்னேன், ஐயா கடவுள் சத்தியமா என் வீட்டுல ஒரு கை மாவும் ஒரு தோசையை பூசுறதுக்கு கல்லு பூசுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு.
நானும் அதை சுட்டு அதை சமைச்சு பையனை நானுமா சாப்பிட்டு செத்து போலான யோசித்து இருக்கு. முதல்ல நீ எனக்கு எப்படி ஆனாலும் நான் சாப்பிட்டாலும் நீ சாப்பிட்டாலும் உன் பையன் சாப்பிட்டாலும் செத்துடு. முதல்ல எனக்கு எடுத்துட்டு வா. நம்மளானா போயா அவன் வேலையை பார்த்து. என் பிள்ளை ரொம்ப கஷ்டமா இருக்கு, இத்தனை நாளா பசியா இருக்கு, முடியாது, என் பிள்ளைக்குதான் நான் கொடுப்பா. ஆனா அவளு அப்படியல்ல, தெய்வீகமான அன்புள்ளதினாலே அந்த அப்பத்தை சுட்டு அந்த மனுஷன் கையிலே கொண்டு கொடுத்தார். சாப்பிட்டு தண்ணி குடிச்ச போது அந்த மனுஷனுக்கு கெரி தோட்டிலே 3 வேளை நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்த மனுஷன் காக வரும். அப்போ கரையும் கொண்டு போய் நல்லா சுட சுட சாப்பிட்டு தண்ணியும் குடிச்சிட்டு இருந்தவன் இப்ப இங்க பட்டினியா வந்திருக்கு. நல்லா ஆவலோட சாப்பிட்டு சரி வீட்டுல போய் பாரு. அவள் வீட்டுக்கு போய் பார்த்தார். நம்மளானா வீட்டுக்கு போய் பாரு, அந்த பீரோயில் ஏதாவது இருக்கா, இல்ல அவன் பானையில் ஏதாவது இருக்கா. என்னடா இருக்கு, இருந்தது உனக்கு கொண்டு கொடுத்தாச்சு, நீ போய் கேட்கிற. நம்மட நம்பிக்கை அப்படிதான். அதனால நமக்கு எதுவும் கிடைக்கல. வசனத்திலே ஒரு வார்த்தை இருக்கு, நீ பைபிள் இப்படி வல்லாண்டு யாதிக்கிற, எது தேவையில்லாத விஷயம் கேட்கறதுனால எனக்கு எதுவுமே கிடைக்கல. நம்ம தினமும் ஜெபிக்கிறவங்களை எல்லாமே ஒரே வார்த்தை தானா ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. 10 வருஷமா ஞான ஸ்நானம் எடுத்து ரசிக்கப்பட்டு 10 வருஷமா கடவுள் இடத்துல கேட்டுட்டு இருக்கிறத தானே இப்போதும் கேட்கிற. எதெல்லாமோ கேட்கிற. ஆனா ஆவியானவர் நமக்கு தேவையான காரியம் மட்டும்தான் தேவ சமூகத்தில் கொடுப்பார். ஐயா அவரு நமக்கு ஒப்பந்தம் பண்ணு, ஐயா அவ அந்த பிள்ளைக்கு தெரியாதனமா பேசுற, அவளுக்கு இன்ன தேவைகள் இருக்கு, நீ அதைத்தான் சாதிச்ச கொடுக்கணும். தேவையில்லாத ஜெபிக்கிற. நம்மள அப்படித்தானே முட்டாள் மாதிரி எதெல்லாமோ கேட்டுட்டு இருக்கும். கடவுளுக்கு கொடுக்க முடியுமா? நமக்கு தகுதியான காரியத்தை, எனக்கு தாங்க முடிகிற காரியத்தை தான் கடவுள் நமக்கு தரும். அது மாதிரி நமக்கு தாங்க முடிகிற சோதனை தான் நமக்கு கடவுள் தரும். தாங்க முடியாத சோதனை தரமாட்டேன். பிரைஸ் தி லார்ட் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. 2 ராஜா 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்து கையில் கோடாரி தண்ணீர் விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். நின்னுடைய வேலை வாய்ப்பு உன்னை விட்டு போனாலும் அது உன் கரத்தில் கொடுக்க வல்லமை உள்ளது. நம்முடைய பொக்கிஷன், நம்முடைய நன்மைகள் எவனாவது கையில் இருந்தால் அது திருப்பி கொடுக்க தேவன் நம்பிக்கை உடையவன். பிரியமானவர்களே, மத்தாயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 to 27 வரை உள்ள வார்த்தைகள். மத்தாயி 8, 23 to 27 வரை உள்ள வார்த்தைகள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து அவர் படவில் ஏறினபோது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடித்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். ஹல்லேலூயா. துன்பம் என்றும் அலைக்கடலின் மீதினிலே நாம் பாய்மரமாய் தடுமாறும் போதினிலே பேரொளியாய் இறைமகன் பிறந்து விட்டார். நம் பாவங்களில்
இருந்து நம்மை மீட்டி விட்டார். நீலக்கடல் அலைகளில் அப்படியே பயணம் செய்து போகும்போது பெரிய காற்றும் புயலும் அடித்து சீஷர்கள் எல்லாம் தண்ணிக்குள்ளாரே கவிழ்ந்து போற அளவு நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் அநேகமாயி, கடவுளே என்னை காப்பாற்ற உன்னால முடியலையா, நான் உன்னே நம்பி இருக்கிறதே, உன்னையே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது, உன்னையே வேண்டுதல் செஞ்சு கொண்டிருக்கிறது. நம்முடைய அழிக்கை கேட்டு நாம் எந்த சோதனையுடைய மத்தியில் இருந்தாலும் அங்கே இறங்கி வருகிற ஒரு தேவன். வந்து விடுதல் மட்டுமல்ல, நம்மை ஆசீர்வாதமாய் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் டைம் பஞ்சுவாலிட்டி இருந்தால் இன்னையில இருந்து ஒரு 30 நாள் கண்டினியூ பண்ணி பாருங்க. டைமுக்கு சபைக்கு 4 வாரம், 5ஆவது வாரம் அதனுடைய அநேகமான தேவைகளை தேவன் சந்திக்க. இதனால் என்னை சோதித்து பாருங்க. கர்த்தர் நல்லவன் என்பது ருசித்து பாருங்க. அவனை சரணடையினான் மனுஷன் பாக்கியவான். அவரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் வீண் போகாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை பேருக்கு ஐயா கொடுத்த வார்த்தை பிரயோஜனமா இருந்தது? நல்லா சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர் முன்னாடி வந்து நீங்க ஐயா கொடுத்த வார்த்தை ஆண்டவர் என்னோடு பேசினாரு, இந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமா இருந்தது அப்படின்னு சாட்சி சொல்றவங்க ஒரு 2 பேர் 3 பேர் வாங்க, முன்னாடி வாங்க வாங்க. டைம் ஆகுது. ചെറിയ കൂട്ടായ്മ. நேற்று பர்சனலாக அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்களை சொல்லி நிறைய கேட்குறோம், எதுவும் நடக்க மாட்டேங்குதுமா அப்படிங்கிற மாதிரி. அதே தான் நினச்சிட்டு இன்னைக்கு காலையிலையும் சர்ச்சுக்கு வந்தேன். பட் பாஸ்டர் சொன்ன வார்த்தைகள், பஞ்சுவாலிட்டியாக இருந்தால் டைமிங் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம அவருக்கு சமூகத்தில் கேட்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னார். இந்த வார்த்தைகள் எனக்குமே இன்னைக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நேற்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே தான் தாட் எங்களுக்கு ஓடிட்டே இருந்துச்சு. பல வருஷமாக நிறைய காரியங்களுக்கு நம்ம கேட்குறோம் பண்ணுறோம், பட் இன்னமும் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருந்தோம். மிஸ்டேக் எங்கள் மேலே இருக்குது. ஸோ அதை இப்போ நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்க விரும்புகிறோம். பாஸ்டர் சொன்ன நிறைய வார்த்தைகள் எங்களுக்குன்னே இன்னைக்கு கேட்ட மாதிரி இருந்தது, எனக்குன்னே வந்த மாதிரி இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நைட்டு தான் பிள்ளைங்களோட உட்காந்து நான் பேசிகிட்டு இருந்தேன். சில சமயத்தில் அவங்க ஜெபம் பண்ணுறதில்ல, ஏன் இப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. எத்தனை வருஷம் இப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், சில காரியங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் நம்ம இப்படியே தானே இருக்கிறோமா, ரொம்ப மனசு சோர்வாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேட்ட சொல்லிட்டு இருக்கிற ஜெபத்தையும் நம்ம டெய்லி பண்ணிகிட்டே இருக்கிறோங்க அப்படின்னாங்க. சோர்ந்து போகாதீங்க, இதுக்கு ஒரு நாள் வரும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நீங்கள் சோர்ந்து போகாத ஜெபம் பண்ணுங்கன்ட்டு நானும் அவங்ககிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். எங்களால் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்பாவும் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்பா நைட்டும் பகலும் பொழுதுக்கு ஜெபத்திலே தான் இருக்குது. ஆனாலும் நம்பாஸ் ஏதோ சொன்ன பண்ணாத சோர்ந்து போய் இருந்துக்கிறோம். ஆனால் அப்பா எந்த நேரமும் பார்க்காம எந்த நேரமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஆண்டவர் அப்பாவுடைய ஜெபத்தை கூட கேட்கக்கூடாதா, ஒரு நல்ல ஒரு தரிசனம் இதெல்லாம் தர்றாரு இல்லைங்கள, ஆனால் ஜெபத்தை கேட்டு அதுக்கு அற்புதம் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க சோர்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், சோர்ந்து போகாதீங்க, அதெல்லாம் ஒரு நேரம் இருக்குது, ஆண்டவர் அதை நம்ம காலத்துக்கு செய்வார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் பாஸ்டர் இப்போ இன்னைக்கு ஜெபம் பண்ணுறப்ப இந்த செய்தியெல்லாம் கொடுக்குறப்ப டக்குன்னு அவர் பேசுறதுமே ஆசீர்வாதம் அப்படிங்கிற இது பேசுகிறப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நைட் ஆண்டவர் நம்ம பேசுறது ஆண்டவர் அதுக்கு விளக்கத்தை இன்னைக்கு சொல்கிறாரு, பாஸ்டர் மூலியமாக நம்மளுக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன்.
இது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குது. இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிள்ளைங்க மனசில் என்னென்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய அதுக்கெல்லாம் விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாஸ்டர் மூலமா. இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குது. ஆண்டவருக்கு சோத்திரம். பாஸ்டர் வந்து நேற்று எனக்கு கால் பண்ணி சொன்னார், நாளைக்கு வந்து இப்படி நம்மளுக்கு விசேஷமாக பாஸ்டர் வந்து கேரளாவுக்கு வர போகிறாரு, அவருக்கு டைமிங் தான் முக்கியம், நீங்கள் வந்து அவர் அவ்வளோ தூரத்துலேருந்து வராரு, நீங்கள் வந்து லேட்டாக வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே சொன்னார். அதை நான் மைண்டில் வச்சுக்கிட்டே தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எப்படியுமே எங்களுக்கு டைமிங் மிஸ் ஆகி லேட் ஆகிடுச்சு. வரவே பாஸ்டர் திட்டுவாரே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே தான் வந்தோம். வந்து உட்காந்த உடனேவே நான் ஜெபம் பண்ணேன், எசப்பா நான் லேட்டாக வந்து தப்பு தான், என்னோட என்ன பேச நினைக்கிறீங்களோ நீங்கள் அது பேசுங்க, நான் அதுபடி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் நான் உட்காந்தேன். பாஸ்டர் எந்திரிச்ச உடனேவே ஃபஸ்ட்டு வார்த்தையே அவர் வந்து பஞ்சுவாலிட்டி அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அல்லவரே நீங்கள் என்னோட பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுது, நான் வந்து இந்த பாஸ்ட் இப்போ சொல்றது எல்லாமே நான் வந்து மாற்றிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் நான் நுணுக்கமாக கேட்டுகிட்டே தான் இருந்தேன். எனக்காகவே பேசுன மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா பாஸ்ட் எப்பயுமே எனக்கு அட்வைஸ் பண்ணுறது நேரமாக வாங்க அதே தான் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அது எப்படியும் வந்து எங்களுக்கு மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாஸ்ட் எங்களுக்கு பகிரங்கமாக ஒரு அதட்டி எப்படி சொல்கிறது அதிகாரமாக சொன்ன மாதிரி இருந்தது. இந்த வார்த்தை எல்லாமே பிரயோஜனமாக இருந்துச்சு. இனிமேல் வந்து பாஸ்ட் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், எந்த வேலையாக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் வாரம் எங்களுக்கு சொல்கிறது தான் அவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆண்டவர் வந்து அது எங்களுக்குள்ள நடக்கணும்ட்டு அவர் ஆசைப்படுறாருன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால பாஸ்டர் சொன்ன மாதிரி இனிமேல் வந்து அந்த பஞ்சுவாலிட்டி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நான் என்ன கேட்டாலுமே ஆண்டவர் எனக்கு தருவாருன்ற நம்பிக்கை எனக்கு ஃபுல்லாக இந்த மெசேஜ் மூலியமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவருக்கு கொடான கொடிச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா சொன்னாரு, நிச்சயமா முடிவு ஒன்று, நம்பிக்கை வீண் போகாது, தைரியமா இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு நான் விடிய காலையில ஜெபம் பண்ணேன். அப்ப ஜெபம் பண்ணும்போது நீதிமொழிகள்ல இந்த வார்த்தை தான் படிக்கிறேன், நிச்சயமா முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு 2 முறை அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை நாளைக்கு ஆண்டவரு நம்புறது, எத்தனை நாளைக்கு நம்புறது, இன்னும் இப்படியாவா அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிற மனசுல. எப்போ ஒரு சொந்த இடத்த வாங்குவோம், ஒரு திருச்சபை கட்டுவோம், எப்போ 1000 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம், எப்போ வீடெல்லாம் ஒரு சரிப்படுத்துவோம், பிள்ளைங்க வளர்ந்து வராங்க, அவங்களுடைய தேவைகள் இருக்குது, 3 பேர் காலேஜ் படிக்கிறாங்க, தேவைகள் இருக்குது, இத்தனை தேவைகள் இருக்குது, இன்னும் என்னென்ன பண்ணணுமே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் வந்து அந்த வார்த்தை மூலமா பேசுறாரு. இன்னைக்கு அருமை ஐயா மூலமாகவும் நிச்சயமா முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தையை கொடுத்து என்னை பலப்படுத்தினாரு. சபை மக்களையும் என்ன பண்ணாரு, பலப்படுத்தினார். அல்லேலூயா. நேற்றைய தினத்துல பாசிட்டிவ் வர முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாச்சு. நான் சொல்லிட்டேன், சொன்னதுதான், ஐயா வரட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு, ஐயா நீங்க வந்துருங்க அப்படின்ட்டு, அதே மாதிரி நம்ம பால் சின்ன ஐயா அவர்கள் பாஸ்டர் கையோடு அவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். பாடலை பாடும்போது நாம கத்திருக்கண்டு நம்முடைய காணிக்கையை உற்சாகமாக நசம பாகத்தை காணிக்கை கத்திருக்கண்டு உதாரணமா விதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாராவது ஒருத்தர் காணிக்கை பாட்டு வந்து முன்னாடி வந்து பாடுங்க.